டான் போஸ்கோ வழிகாட்டி. எல்லாருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான வழிகாட்டி. ஸோ கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்ஸ், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அது போல் பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் வந்து சில ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க படிக்கின்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த அகாடமிக் இயர் 2024-2025 அகாடமிக்கிற்காக படிக்கின்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஜென்ரல் அண்டர் கிராஜுவேஷன், பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அந்த மாணவர்களுக்காகவும், டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐடிஐ படிக்கின்ற டெக்னிக்கல் படிக்கின்ற மாணவர்களுக்காகவும் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து குறிப்பாக 80% அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 10,000 அல்லது 12,000 ரூபாய் அந்த படிக்கின்ற அவருடைய பள்ளி கல்லூரி படிப்பிற்கேற்ப அந்த அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, பட்டி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பேஜுக்குள்ளே போகணும்னு சொன்னால் நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருக்கும். லைவ் ஸ்காலர்ஷிப், கரண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அதில் தெரியும். ஸோ இதில் வந்து 2 பிரிவாக பார்க்கும்போது, முதல்ல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து அவங்க கம்பல்சரி கரண்ட் இயரில் 11ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ மாணவ மாணவிகள் வந்து படிச்சுட்டு இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். குறிப்பாக 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முந்தைய வருஷம் படித்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% மதிப்பெண்கள் தான் அவங்க எடுத்திருக்கணும். அதே போல் தான் 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி டிப்ளமோ, அதுக்கு முன்னாடி வருஷம் படித்த படிப்பில் 60% மதிப்பெண்கள் வந்து அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தினுடைய வருமானம் வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். ஸோ இவர்கள் தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளாக இருக்க முடியும். அதே போல் டாடா கேபிட்டல் ஆர் பட்டி ஃபார் ஸ்டடி இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட குழந்தைங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் கிடையாது. அதே போல் இந்தியன் நேஷனல்ஸ் ஒன்லி, ஸோ இந்தியர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக நமக்கு இந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஸோ மெயினாக நம்ம ஆதார் கார்டு வந்து இதில் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஸோ எந்த அப்ளிகண்ட்டோ அந்த அப்ளிகண்ட்டோடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ மெயினாக உங்களுடைய பேரண்ட் அவங்க ஒர்க் பண்ணுடைய இன்கம் சர்டிஃபிகேட், ரீசெண்டாக நம்ம வாங்கினா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அதில் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், ஸோ இந்த வருஷம் நீங்கள் அட்மிஷன் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பே பண்ண ரெசிப்ட் டீட்டெயில்ஸு, மற்ற அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட் காப்பியை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐடி கார்டு சப்மிட் பண்ணலாம். ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜோட இன்ஸ்டியூஷனோட ஐடி கார்டு சப்மிட் பண்ணலாம். இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து காலேஜ் இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஸ்கூல் இன்ஸ்டியூஷன்லையோ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் கரண்ட் அகாடமிக் இயருடைய ஃபீ ரெசிப்ட், ஸோ நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஸோ அந்த ஃபீ ரெசிப்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்களால வச்சுக்க முடியும். அதே போல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் அப்ளிகண்ட், ஸோ எந்த அப்ளிகண்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், மேபி அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் த பேங்க் பாஸ்புக், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு பேங்க்கோட அவங்களுடைய ஆதாரையும் அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய பேர் வாங்குறதுனால அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட் இல்லைனா கிரேட் கார்ட்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் டிசேபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸும் அதனுடைய சர்டிஃபிகேஷன்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் மெயின் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்க வேண்டியது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணுறது, சேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டி ஃபார் ஸ்டடி, ஸோ இதனுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போக முடியும். ஸோ புதுசாக நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சோ இல்லை புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடி வச்சோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம்.
உள்ளே போயிட்ட பிறகு நீங்கள் டாடா கேபிட்டல் பங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் கிளாஸ் 11 and 12 ஸ்டூடெண்ட்ஸ் 24-25 அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன், இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இதை ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ கரண்ட்டில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். ரெண்டாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய அப்பா அம்மா, வீட்டில் மற்ற யாரெல்லாம் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்களா, அவங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சிங்க இல்லையா, இந்த ஃபோட்டோ ஐடி, இன்கம் சர்டிஃபிகேட், இது போல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது ரெஃபரன்சஸ். ஸோ உங்களுடைய அப்பாவுடைய ரெஃபரன்ஸோ இல்லை அம்மாவுடைய ரெஃபரன்ஸோ இல்லை செல்ஃப் ரெஃபரன்ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம். அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுடைய பேரில் இருக்கிற பேங்காக இருந்தால் அது ரொம்பவே எளிமையாக இருக்கும். அந்த டீட்டெயிலையும் என்னென்ன ஐஎஃப்எஸ்சி கோடோ இல்லை பேங்க் பிரான்ச் நேமோ அது போல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கும் போது அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது மோர் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு உங்களை பற்றி ஒரு 5-6 கேள்விகள் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, இதனுடைய தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வந்து சரிதானா அப்படிங்கிறத ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்கலாம். அதில் தவறுகள் ஏதாவது இருந்து சொன்னால் உடனே நீங்கள் திருத்திக்க முடியும். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த சைட்டில் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜோ இல்லை உங்கள் மெயில் ஐடி கொடுத்து பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஒன்ஸ் இது வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக உடனே ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக நீங்கள் இதற்கு தகுதியுடைய நபரா, அந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு ஒத்து போதா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியானதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. மூன்றாவது, உங்களுக்கு டெலிஃபோன் மூலியமாக உங்களை கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க, ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு தான் ஃபைனலாக அந்த டாடா கேபிட்டல் நிறுவனம் உங்களுக்கு வந்து அதை கொடுப்பதற்கு சரியான நபரான்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பில் 50% வந்து கேர்ள்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ 50% கேர்ள்ஸுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுகிறது. அதே போல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஃபிசிக்கலி டிசேபிலிட்டி பர்சன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் அந்த 50% வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ தயவுசெய்து மாணவர்களே, மாணவிகளே, இளையோரே, இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி.